எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம 30 டேஸ் சேலஞ்சில் வந்துட்டு 7 டேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு 23 டேஸ் வந்து இருக்குது. ஸோ சூப்பராக நம்ம ரிமைனிங் டேஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வந்து ரொம்ப நாளாக போயிட்டே இருக்குது. அது நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸு, ஒரு ப்ராப்பரான ஒரு ரொட்டீன் வந்து ஐடியாஸ் வந்து கிடைச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணிகிட்டே இருக்கா. ஸோ நம்ம சேலஞ்ச் வந்து டிலேயாக பார்த்துட்டோமே, ஸோ நம்மளும் இது கொஞ்சம் முன்னாடியே பார்த்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் வந்துட்டு தள்ளி போயிடுச்சே அப்படின்னு வந்து தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கிலேருந்து நெக்ஸ்ட்டு 30 டேஸ் வந்து உங்கள் சேலஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம டெய்லி பேசுகிற விஷயங்களை வச்சு உங்களுக்கு சூப்பராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. இந்த ஒரு 30 டேஸில் உங்களால் என்ன பண்ண முடியுது அப்படின்றத வந்து யோசிங்க. 30 டேஸில் கிடைக்கிற ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து க்ரியேட் பண்ணும். ஓகே, நம்ம பாடி டைப்புக்கு இவ்வளோ வெயிட் நம்மளால் லூஸ் பண்ண முடியுது. ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ண முடியுமா, இன்னும் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணலாமா, ஸோ நம்ம டயட்டில் வந்து டயட் பிளான்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு ஐடியா வந்து கிடைக்குங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் தள்ளி இருந்து பண்ணலாமா வேணாமா, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்தோம். அந்த ப்ரொகாஸ்டினேஷன்ற விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளைக்குன்றது நாளைக்காக தான் இருக்கும். அது இன்றைக்கா மாறவே மாறாது. ஸோ இன்றைக்கே வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் வெயிட் லூஸ் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நீங்கள் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆவீங்க. ஸோ ரிமைனிங் உள்ள உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஹோப் வந்து கிடைக்குங்க. ஸோ வந்து உங்களோட தாட் ப்ராசஸே வந்து ரொம்ப பாசிட்டிவாக மாறும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், நமக்கு எது நல்லா வரும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ யாரையுமே வந்து புஷ் பண்ணலை, கம்பல் பண்ணலை. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே ஃபஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா தள்ளி இருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா, அது எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இல்லாமல், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா நம்ம ஸ்விம்மிங் பண்ணுறதோ இல்லை கார் டிரைவ் பண்ணுறதோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேவோ இல்லை வெறுமனே வீடியோ மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் நம்மளால் கார் டிரைவ் பண்ண முடியுமா, இல்லை நம்மளால் ஸ்விம்மிங் பண்ண முடியுமா? முடியாது. இல்லை, அதுக்குள்ளே நம்ம தண்ணிக்குள்ளே குதிச்சா மட்டும்தான் ஸ்விம்மிங் கற்றுக்க முடியும். கார் போய் எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் டிரைவிங்கும் கற்றுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் வெயிட் லாஸ் ஜர்னி அப்படின்றது. நம்ம தள்ளி இருந்து பார்த்துட்டே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு எந்த ஐடியாவும் கிடைக்காது. ஸோ உள்ளே இறங்கி பார்க்கணும் என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா ட்ரை பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் பண்ணுங்கள், டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இது நமக்கு வருது, இது நமக்கு வரல, ஸோ டயட் இன்னும் கொஞ்சம் எப்படி மாற்றலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு சூப்பரான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ எதையுமே தள்ளி நின்று பார்த்துட்டே ஒரு வெறுமனே இன்ஃபர்மேஷன் மட்டும் கேதர் பண்ணிகிட்டே இல்லாமல் அதுக்குள்ளே இறங்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ உங்களோட ஜேர்னியில் நீங்கள் எதனா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை எதனா டவுட்ஸ் இருக்குது, எதனா கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock வந்து நம்ம சேலஞ்ச் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் போது, ஸோ அந்த வீடியோஸ் கீழே வந்து நீங்கள் என்ன கேட்கணும்னு நினச்சது தாராளமாக கேளுங்க. ஸோ நான் நேற்றுக்கே கேட்டிருந்தேன், நம்ம டெய்லி வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டெய்லி எதுனா ஒரு வெயிட் லாஸ் ரிலேட்டடாக ஒரு டிப்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பேசிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பர்டிகுலராக எதனா ஒரு டாபிக் பற்றி பேசணும், எதனா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்டில் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நீங்கள் என்ன டாபிக் பற்றி கேட்குறீங்களோ அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டெய்லி ரொட்டீன் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க, ஸோ உங்கள் டயட் பிளான்ஸில் வந்து ஒரு வெயிட் லாஸ்க்காக நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க, வாக்கிங் பண்ணுறீங்க, இல்லை சைக்கிளிங் பண்ணுறீங்க, இல்லை எதுனா ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அது வந்து உங்களுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும், நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே வந்து அது வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும், நிறைய ஐடியாஸ் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ மறக்காமல் டெய்லி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். அது எனக்குமே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குங்க. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருமே வந்துட்டு நம்ம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்தோம் அப்படின்னா டெய்லி உங்கள் ரொட்டீன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல விடக்கூடாது, அந்த எண்டு வரைக்கும் போய் என்ன தான் நடக்குது அப்படின்ற ரிசல்ட்டை வந்து பார்த்துடணும். ஸோ வந்து நடுவுலேயே வந்து குவிட் பண்ணிடாதீங்க, மோட்டிவேட்டடாக இருங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்களும் சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா Day 8 வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நம்ம Day 3 வந்து என்ன வெயிட் இருந்தேன் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ Day 10 டேஸில் 1 வீக் 7 டேஸில் வந்துட்டு எவ்வளோ வெயிட் நான் லூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத Day 10 வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். நான் எவ்வளோ வெயிட் வந்து லூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத.
ஸோ அப்டேட்டாக இருங்க. ஸோ டெய்லி வந்து நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓரல் ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நீங்களும் ஒரு மிஸ் ஆன சேலஞ்சில் இருக்கீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மிஸ் ஆகிடாமல் டெய்லி வந்து உங்கள் ஃபோக்கஸ்டாக உங்கள் சேலஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு டாபிக் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ டயட் வெயிட் லாஸ் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் மைண்டில் வர்றது டயட்டில் பார்த்தோன்னா நிறையா விஷயங்கள் இருக்குங்க. நேற்றுக்கு நம்ம பேசணும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸி கூட எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்து ஒரு சில டைம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ டயட்டிங் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், பாலியோ டயட்டு, கீட்டோ டயட்டு, வீகன் டயட்டு. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி கூட நான் பார்த்தேன் 1 மீல் பர் டே OMD அந்த மாதிரி ஒரு டயட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டயட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இதில் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பண்ண முடியல, ஏன் நம்மளால் முடியலன்னு ஃபெயிலியர் ஆகிப்போம். ஸோ அதனால ஒரு டிப்ரெஷனுக்கு போவோம். சரி, நம்மளால் முடியாது, நமக்கு எதுவும் வராது அப்படின்னு வந்து தோணும். ஸோ அதனால தான் வந்து இந்த டயட் அப்படின்ற விஷயம்லாம் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுது. ஏன் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம டயட் அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம எல்லா நாளும் நம்ம வீட்டில் மட்டுமே இருக்க போகிறதில்ல. ஸோ இப்போ வெளியில் போகிறவங்க ஒர்க்கிங்காக இருக்கீங்க அப்படின்னா எதனா ஃபங்க்ஷன் வரலாம், பர்த்டே பார்ட்டிஸ் போவோம், ஈவினிங் கெட் டுகெதர் போகலாம், நம்ம ஃபேமிலி டின்னர் போகலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இடையில நடக்கும்போது நம்மளோட டயட் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் எதனா ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணால் அதுக்குன்னு ப்ராப்பராக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்னாலே நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியாமல் அதை மிஸ் பண்ணிடுவோம். அதனால நம்ம வெயிட் லாஸ் வந்து நடக்காமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பர்டிகுலராக ஒரு டயட் சூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபெயிலியர்ஸாக இருக்குங்க. ஸோ நம்ம இதிலேருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து சூப்பராக ஒரு டயட் வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு ஐடியா தான் நான் சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ணதான் சொல்கிறேன். நான் வந்து பர்டிகுலராக இந்த டயட் தான் அப்படின்னு வந்து எதுவுமே ஃபாலோ பண்ணல. இப்போ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னா கூட நேற்று கூட நான் பேசியிருந்தேன். நம்ம எடுத்துகிட்டு போகிற டயட்லேயே வந்து நம்ம ஒரு ஈட்டிங் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த டைம்குள்ளேயே சாப்பிட்றோம். ஏதோ 1 or 2 days எக்ஸப்ஷன், அந்த டைமில் தான் வந்து நம்ம வெளியில் போகிற மாதிரியோ இல்லை கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ற மாதிரியோ இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் நம்மளோட டயட் பிளானில் வந்து ஜாயின் ஆகுது அப்படின்ற பற்றி நேற்றுக்கு நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம இப்போது எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா லோ கலோரிஸ். ஸோ கலோரிஸ் கம்மியாக இருக்க மாதிரி ஃபுட்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளால் டெய்லியும் எடுத்துக்க முடியும். டெய்லி நம்மளோட மீல் பிளேட்டை வந்து பிளான் பண்ண முடியும். நம்ம என்ன வீட்டில் குக் பண்ணுறோமோ அதை வச்சே நம்மளோட டயட்டிங் பிளேட்டை வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ இது வந்து நமக்கு லைஃப் லாங் ரிசல்ட்டை கொடுக்கும். நம்மளால் டெய்லி ஃபாலோ பண்ண முடியும். இதில் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ அதனால தான் வந்து பர்டிகுலராக இந்த டயட் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் அப்படி நான் எதுவும் ட்ரை பண்ணல. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே தெளிவாக தாங்க நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய இதை பற்றின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு தான் நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியவே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகணும், என்னோடய வெயிட் கண்ட்ரோல் எனக்கு வரணும். ஸோ என்னால் வந்து ஹெல்த்தியாக என்ன விஷயம் என்னால் பண்ண முடியுமோ அப்படின்றத வந்து யோசிச்சு தான் நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியை எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதுதான் வந்து உங்ககிட்டயே வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 1800 கலோரிஸ் வந்து நமக்கு வந்து எடுத்துக்கிற ஒரு பர்சனாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட மீல் பிளேட் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா 50% காப்ஸ் இருக்கணும். காப்ஸ்ன்றது வெறுமனே ரைஸ் அது மட்டும் கிடையாது. காப்ஸ்குள்ளே தான் வந்து நம்மளோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதுவும் வந்து காப்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ 50% நம்ம பிளேட்டில் காப்ஸ் இருக்கணும். 30% ப்ரோட்டீன் வந்து இருக்கணும். ரிமைனிங் 20% வந்து ஹெல்தி ஃபேட்டாக இருக்கணும். அந்த ஹெல்தி ஃபேட்டுன்றது நம்ம வெஜிடபிள்ஸு அதெல்லாம் குக் பண்ணும்போது ஆயில் யூஸ் பண்ணுறோம், அப்பப்போ நட்ஸ் சாப்பிட்றோம். ஸோ அதில் வந்து அந்த ஹெல்தி ஃபேட் வந்து கவர் ஆகிரும். ஓகேங்களா. அது இல்லாமல் நம்மளோட காப்ஸ் அடித்து பிடிச்சி நம்ம டயட் ஃபாலோ பண்ணும்போது காப்ஸ் கண்டிப்பாக நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். கொஞ்சமாக ரைஸு இல்லை ஒரு ஃபுல்கா இல்லை ஒரு சப்பாத்தி இல்லை ஒரு ப்ரோட்டீன் தோசை கூட நம்ம ப்ரோட்டீனில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம நிறையா பண்ணுவோம். ஸோ டெய்லி பண்ணுற பொரியல் அந்த காப்ஸ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ காப்ஸ் ஹெவி காப்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ லோ காப்ஸ்ன்றது தான் நம்மளோட ஃபைபர் அதிகமாக உள்ள விஷயம், ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அதெல்லாம். ஸோ முடிஞ்சாலும் நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நீங்கள் பொரியல் பண்ணும்போது அதில் வந்து தேங்காய் இல்லை நம்ம தால் விஷயம்லாம் வந்து ஆட் பண்ணான்னு பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து ஒரு தாட் இருக்கலாம், தால் வந்து பருப்பு வகைகள் வந்து ப்ரோட்டீன் தான் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம
பருப்பில் அது தாலில் வந்துட்டு பார்த்தோம்னா ப்ரோட்டீன் விட ஃபேட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வந்து நீங்கள் பொரியல் பண்ணும்போது அதில் தேங்காவோ இல்லை தால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் பொரியல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கார்ப்ஸ் 50% கார்ப்ஸ்லேயே வந்துட்டு ஃபைபர் அதிகமாக உள்ள வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு ரிமைனிங் கொஞ்சோண்டு போர்ஷன் வந்து ஹெவி கார்ப்ஸ் நம்மளோட ரைஸு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் பேருக்கு வந்து அந்த ப்ரோட்டீன் தான் வந்து நம்ம ரொம்ப கஷ்டமான பார்ட்டுங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியங்க. அதுலேயே நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 55 kg உள்ள ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 8.2 grams ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஒர்க் அவுட்ஸ் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.2 grams ஒரு ஹோல் டேக்கு வந்து தேவைப்படும். அதுவே வந்து நீங்கள் நார்மல் வெறுமனே டயட்டில் இருக்கீங்க, எந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணுற பர்சன் இல்லை, நார்மலான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6.2 சம்திங் அந்த 6 grams அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் டெய்லி ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பிஸி லைஃப்பில் வந்து நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக கன்சியூம் பண்ணுறத மறந்துடும், ப்ரோட்டீன் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால தான் வந்து நமக்கு அதனால தான் நமக்கு பசி வருது. ஏன்னா நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கும் போது அதில் வந்து நம்ம பசி வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், அந்த மாதிரி குட்டி இடையில வர பசி அந்த கிரேவிங்ஸில் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ நம்ம ப்ரோட்டீன் ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் அப்போதைக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு திரும்ப பசி வரும்போது நமக்கே தெரியாமல் அதிகமாக ஃபேட் வந்து நம்ம சாப்பிட்றோம். ஸோ அந்த ஃபேட்னால தான் நம்ம உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் வருது, வெயிட் கெயின் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்குது. ஸோ முடிஞ்சளவு நீங்கள் ஒன்ஸ் உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து உங்களோட பிளேட்டை வந்து பெட்டராக பிளான் பண்ணுங்கள். டெய்லியுமே உங்கள் ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற பர்சனாக இருந்தால் ஈஸியாக ப்ரோட்டீன் வந்து அச்சீவ் பண்ணிடலாங்க. சிம்பிள், டெய்லி ஒரு 2 எக் வந்து எடுத்துட்டாவே ஓரளவுக்கு நம்ம ப்ரோட்டீன் வந்து நம்ம டெய்லி ஃபுட்டில் ப்ரோட்டீன் எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கலாம். இல்லை ஒரு நாளைக்கு ஃபிஷ், சிக்கன் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தாங்க பண்ணணும். ஸோ வெஜிடேரியனுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க விஷயம்லாம் பார்த்தோன்னா பன்னீர், அப்புறம் சோயா, ஸ்ப்ரவுட்ஸு, அப்புறம் வந்து நீங்கள் வந்து தோசை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ எக்கு ப்ளஸ் தோசை, நார்மலாக அரிசி மாவில் பண்ணுற தோசை இல்லாமல் நம்ம ப்ரோட்டீன் தோசை, ஒரு அடை தோசையோ இல்லை பச்சை பயிறு தோசை அந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் உள்ள விஷயங்கள்லாம் போட்டு நம்ம ஒரு தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி ஒரு வேளை வந்துட்டு ஒரு லஞ்சில் எக் எடுத்துகிட்டு நைட் அந்த ப்ரோட்டீன் தோசை எடுத்துட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு நட்ஸ், ஆல்மண்ட், வால்நட் அந்த மாதிரி ஏதோ ஒரு நட்ஸ் எடுத்துடும். ஸோ 3 வேளையும் நமக்கு வந்து ப்ரோட்டீன் கவர் ஆகிடுது. ஸோ ப்ரோட்டீன் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ நம்ம உடம்புல வந்து ஃபேட்டோட லெவல் வந்து கம்மியாகும். ஸோ நமக்கு வெயிட் லாஸும் நல்லா நடக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நமக்கு பசி வந்து அதிகமாக வராது. நம்ம பசி வந்தால் தான் ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லி நம்ம மைண்ட் போகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம மீல் பிளேட்டை இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னது ஓவரால் உங்களுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். 50% கார்ப்ஸ், 30% ப்ரோட்டீன், 20% ஹெல்தி ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹெல்தி ஃபேட் வந்து நம்ம குக் பண்ணுற ஆயில், நம்ம சமையலுக்கு ஆயில் யூஸ் பண்ணுறோம் அதுலேயே வந்து கவர் ஆகிரும். ஸோ ப்ரோட்டீன் வந்து நம்ம தான் எஃபோர்ட் போட்டு பண்ணணும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு நட்ஸ் எடுத்துக்கோங்க, லஞ்சில் எக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, இல்லை வேக வச்சு பயிர் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. டின்னருக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் தோசை அந்த மாதிரி நீங்களே வந்து உங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 15% வந்து கார்ப்ஸில் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸோட போர்ஷன் ஃபைபர் அதிகமாக உள்ள கார்ப்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. மற்றபடி ரைஸு, சப்பாத்தி, ஃபுல்கா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து கொஞ்சமாக ஒரு பார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பராக உங்கள் பிளேட் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஓவரால் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு லோ கலோரி ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஃபுட்டில் இந்த ஃபுட்டை அதிகமாக எடுத்துகிட்டா நமக்கு இப்படி ஆகும் அப்படின்னு உங்களுக்கே பழக தெரிஞ்சிடும். எதை வந்து அதிகமாக எடுக்கணும், எதோட போர்ஷன் வந்து கம்மியாக எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கே கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 30 days கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கே சூப்பராக ஒரு ஐடியா வந்து கிடைக்குங்க. ஓகே, இந்த போர்ஷன் அதிகமாக எடுக்கும், இதை கம்மியாக எடுக்கணும், இதை அதிகமாக எடுக்கணும். ஸோ இவ்வளோ நாள் நம்ம இப்படி எடுத்துகிட்டு இருந்தோம், அதனால தான் நமக்கு வெயிட் கெயின் ஆகிருக்கு. ஸோ இப்போது நம்ம அதிகமாக தான் சாப்பிடுவோம், ஆனால் அளவுகள் மாற்றிருக்கோம். ஸோ இப்படி பண்ணால் நமக்கு சூப்பராக வெயிட் லாஸ் வந்து நடக்குது அப்படின்னு வந்து ஓவரால் உங்களுக்கே சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஸோ இந்த டைமில் நம்ம எங்கே ஒரு ஃபங்க்ஷன் எங்கே போனாலுமே நம்ம யாருக்கிட்டே எல்லாருமே வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை நான் டயட்டில் இருக்கேன், நான் அப்படி சாப்பிட மாட்டேன், எனக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, பர்டிகுலராக ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு சிலர் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் வந்து கலாய்க்கிற மாதிரி பேசுகிற ஒரு வேர்ல்டில் தான் நம்ம இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது நமக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். நம்ம யாருக்கிட்டே போய் நாங்கள் டயட்டில் ஒரு கப்பில் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு பஃபெட்டோ இல்லை ஒரு நம்ம ஃபங்க்ஷனுக்கோ போகிறோம் அப்படின்னா இப்போல்லாம் மோஸ்ட்லி பஃபெட் மாதிரி தான் இருக்குது. நம்ம பிடிச்ச விஷயத்தை நம்மளே எடுத்துக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டர் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு ரைஸ் ஐட்டம்ஸ் கம்மியாக எடுத்துக்க போகிறீங்க. ஸோ யாருக்கிட்டே நீங்கள் எந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கே வந்து சூப்பரான ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருங்க.
ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண நினச்சேன். ஓவரால் உங்களுக்கு ஃபுட்டு பற்றின ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். நம்ம எந்த மாதிரி டயட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ கலோரிஸ் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்தி டயட் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இன்றைக்கி Q&A செஷனுக்குள்ளே போகிறாங்க. பானு ரேகா மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாய் மை யுவர் ஸ்பீச் இஸ் வெரி நைஸ். டுடே வாக்கிங் வந்து 1200 ஸ்டெப்ஸ் ஃபினிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், கீப் மோட்டிவேட்டிங் மீ. ஸோ உங்களால் முடிஞ்சளவு ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் மேம். ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஃபஸ்ட்டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் மேம். ஸோ டயட் வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க மேம். நெக்ஸ்ட்டு சிவநந்தினி சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. மார்னிங் வந்து ஜீரோ வாட்டர், பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேமியா 150 கிராம்ஸ் எடுத்திருக்காங்க. மார்னிங் ஸ்நாக்காக வந்து ஒரு பனானா எடுத்திருக்காங்க. லஞ்சுக்கு வந்து ரைஸ், கத்திரிக்காய் பொரியல், ஒரு ஆம்லெட் வந்து சாப்பிட்ருக்காங்க. ஈவினிங் ஒரு பனானா எடுத்திருக்காங்க. டின்னருக்கு வந்து சத்து மாவு உருண்டை ஒன்று எடுத்திருக்காங்க. வாட்டர் வந்து 4 லிட்டர்ஸ் குடிச்சிருக்காங்க. ஸோ வாக்கிங் வந்து 1 hour வாக்கிங் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். ஸோ சூப்பர் டயட். உங்களோட டயட் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. வாட்டரும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி குடிச்சிருக்கீங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். அப்புறம் நேற்றுக்கு நான் கமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ சாரி சிஸ்டர். நேற்றுக்கு அவங்க வந்து லெமன் ரைஸ்னு சொன்னது நான் லெமன் ஜூஸ் அப்படின்னு எடுத்துகிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நேற்றுக்கு நான் புரிஞ்சுட்டேன், சரியாக ரீட் பண்ணாமல். ஸோ சாரி சிஸ்டர். ஸோ உங்கள் டயட் பிளான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதுதான் லெமன் ஜூஸ்ன்னு நினச்சது நீங்கள் லிக்விட் டயட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஸோ ஓகே, நான் இப்போ பார்த்துட்டேன். நீங்கள் உங்களோட டயட் பிளான் சூப்பராக இருக்குது, சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. ஸோ வாக்கிங் ஹவர்ஸ் இன்னும் முடிஞ்சால் ஒரு 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் பண்ணிங்கன்னா தாராளமாக 10,000 ஸ்டெப்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி 10,000 ஸ்டெப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மாஸ் சிஸ்டர் கண்டிப்பாக வேறு லெவல் பண்ணிடுவீங்க நீங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட், சூப்பராக பண்ணுங்கள் சிஸ்டர். சங்கீதா சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. மார்னிங் வந்து நெல்லிக்காய் ஜூஸு, அப்புறம் 2 இட்லி வித் சிக்கன் எடுத்திருக்காங்க. ஆஃப்டர்நூன் கொஞ்சமாக ரைஸ், கீரை, எக் எடுத்திருக்காங்க. ஈவினிங் 2 சப்பாத்தி வித் சிக்கன் எடுத்திருக்காங்க. 4 லிட்டர் வாட்டர், 3000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 15 மினிட்ஸ் அப்டாமன் எக்ஸசைஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் ப்ரௌனி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் வாக்கிங் வந்து எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன். இப்போ தான் நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு வெயிட் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இந்த சிஸ்டர் வந்து ஆக்சுவலி அவங்களோட டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே வந்து சூப்பராக டயட் பிளான்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நைட் வந்து ஒரு ப்ரௌனி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன் அப்படின்றதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா கலோரி சாப்பிட்டதுக்காக அதை பேர்ன் பண்ணணுன்றதுக்காக டுடே எக்ஸ்ட்ரா வாக்கிங் வந்து போகிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிடாம கண்டிப்பாக இருக்க முடியாது. நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம். லைஃப் லாங் அப்படி நமக்கு பிடிச்ச விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. அப்படி நமக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டு அந்த கலோரிஸ் எப்படி பேர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சூப்பர். நீங்கள் வந்து சூப்பராக உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து ஹெல்த்தியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சூப்பர் சிஸ்டர், ஃபன் பண்ணுங்கள், மாஸ் பண்ணுறீங்க சிஸ்டர் நீங்கள், சூப்பர். Lakshmi ma'am share பண்ணியிருக்காங்க. Well explanation about intermittent fasting. I focus my target, increase more steps. God bless you dear அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். டெய்லி நீங்கள் வாழ்த்துறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ சூப்பராக உங்கள் டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி நம்ம வீடியோஸ் பார்த்து டெய்லி கமெண்ட் பண்ணுறதுலே தெரியுது நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக உங்கள் டார்கெட் வெயிட் சீக்கிரமே ரீச் பண்ணிடுவீங்க மேம். ஸோ ஹாப்பியாக இருங்க. வினோதா சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா கமெண்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. பட் டயட்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர், இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் ஓப்பனாக கமெண்டில் பண்ணும்போது ஸோ இதை நம்ம பார்க்குற மற்ற வியூவர்ஸ்க்கும் சரி ஸோ ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணும். நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க சிஸ்டர். ஸோ கீப் ராக்கிங். அதுதான் நான் சொன்னேன். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிவ்னஸ் ஃபீல் ஆகுது அப்படின்னா இன்னும் நீங்கள் வெயிட்டை குறைச்சி உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப இளமையாக ஃபீல் ஆவீங்க. உண்மையாக சொல்கிறேன். உங்களுக்கு 10 வயசு கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் இதை எப்போ உணர ஆரம்பிச்சேன்னா நான் வெயிட் லாஸ் பண்ண கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு தீம் பார்க் போயிருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நான் தீம் பார்க் போயிருக்கேன். அப்போ வந்து ஒரு ஆஃப்டர்நூன்லேயே ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஸோ அன்றைக்கி நான் ஹோல் டே ஃபுல்லாக அவ்வளோ சுற்றிட்டு வந்தோம். எனக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆச்சு. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது நம்ம எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ எந்த ஒரு விஷயம் பேசிகிட்டே இருந்தால் தெரியாது. நீங்கள் உங்கள் வெயிட்டை குறைச்சி உங்கள் டார்கெட் ரீச் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபீல் பண்ணி பாருங்க. அப்போ புரியும் நான் சொன்னது, அப்போ புரியும் நான் என்ன சொன்னேன் அப்படின்றது. ஸோ இது வந்து கேட்குறத விட நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ சிஸ்டர் இப்போவே வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர், உங்கள் டார்கெட் சீக்கிரமே ரீச் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.
வனிதா மணிகண்டன் சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. மார்னிங் கோவா லீஃப் போட்டு அந்த டீ எடுத்துக்கிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கம்பு கூழ் எடுத்துருக்காங்க. லஞ்சுக்கு வந்து ரைஸ் முருங்கைக்கீரை வந்து எடுத்துருக்காங்க. ஸோ டின்னருக்கு வந்து 2 சப்பாத்தி எடுத்துருக்காங்க. ஸோ சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்கள் டயட் பிளான்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர். ஆனால் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு வந்து வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரியல, மெயின்டைன் தான் ஆகுது சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் நான் கேட்டிருந்தேன், ஸோ டயட் கூட சேர்த்துக்கு எதுனா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு சி செக்ஷன் ஆகிருக்கு, 7 months பேபி இருக்காங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ 7 months பேபி வச்சுட்டு என்ன பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா நான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட பாப்பாக்கு 6 months முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு நான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். கையில் ஒரு குட்டி குழந்தை வச்சுட்டு இந்த மாதிரி டைமில் வந்து நிறைய மூட் ஸ்விங் இருக்கும், போஸ்ட் டிப்ரெஷன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த டைமில் ஃபேஸ் பண்ணுவோம். அது கூட சேர்த்து நீங்கள் வெயிட் லாஸும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபீட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து நான் ஜென்ரலாக பேசுகிறேன். ஒருவேளை ஃபீடிங் மதராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா பாப்பா ஃபீட் பண்ணுறதுனால நமக்கு வந்து அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கலோரிஸ் நம்ம ஒவ்வொரு டைம் ஃபீட் பண்ணும்போது நம்ம உடம்புல வந்து ஒரு சில கலோரிஸ் பேர்ன் ஆகும். ஸோ நம்ம கம்மியான கலோரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா பாப்பாவுக்கு ஃபீடிங்க்கு வந்து பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஃபுட்டு வந்து நார்மலாகவே எடுத்துக்கோங்க சிஸ்டர். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் பாடிக்கு வந்து எவ்வளோ கலோரிஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்டென்சிவாக லோ கலோரிஸ் உள்ள மாதிரி ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஸோ வந்து இப்போ 6 months 7 months ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் டாக்டர் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து சி செக்ஷன் பண்ணியிருந்தோம்னா ஒரு 6 months ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக வாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் உங்கள் டாக்டரை வந்து சஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டயட் கூட சேர்த்து முடிஞ்சளவு டெய்லி கொஞ்சம் நேரம் வாக்கிங்கோ இல்லை சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து டாக்டர்ஸே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு டைம் செக்அப் போயிட்டு நீங்கள் உங்கள் டயட் கூட சேர்த்து எதனா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும் சிஸ்டர். ஸோ வந்து ரொம்ப வந்து ஹரிபரியாக பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஸோ நீங்கள் செகண்ட் பேபி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக எந்த மாதிரி பண்ணணும்னு ஐடியா இருக்கும். ஸோ நான் ஓவராலாக என்னோட பர்சனல் சஜஷனாக வந்து நான் சொல்கிறேன், ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ சூப்பராக பேலன்ஸ்டாக ஒரு டயட் வந்து எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கும் சரி இல்லை பாப்பாவுக்கும் சரி எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் பேலன்ஸ்டாக ஒரு டயட் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து மெதுவாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் ஹாப்பியாக இருங்க. ஓகே. ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற விஷயம், எனக்கு டைம் பத்தலை, ஸோ எனக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு டைம் பற்ற மாட்டேங்குது, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்சளவு வந்து இந்த டைமில் வந்து தூக்கம் ரொம்ப முக்கியங்க. ஸோ நீங்கள் டயட்டில் இருக்கும்போது ஒரு சிலர் கண்டிப்பாக இப்போ நம்ம எல்லார் கைக்கும் மொபைல் வந்தது தான் வந்தது. நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நானுமே அப்படி தான் இருந்தேன். ஸோ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் எடுத்து ஸ்க்ரால் பண்ண ஆரம்பித்தோன்னா டைம் போகிறதே தெரியாது, எப்போ தூங்குறோன்றதே தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் பகலில் நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வாக்கிங் அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பெட்டுக்கு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம். எனக்குலாம் பெட்டுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே மொபைல் பார்த்துட்டே இருந்தாலுமே எனக்கு தூங்கணும் அப்படின்னு தான் தோணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், தூக்கம் வந்து முடிஞ்சளவு தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டில் மொபைல் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக தூங்குங்க. உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மேக்ஸிமம் 9:30 10 o'clock தூங்கிடுங்க. தூங்கிட்டு மார்னிங் டேயை வந்து கொஞ்சம் எர்லியராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 5:30 ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எழுந்துட்டு மார்னிங் வந்து உங்களோட குக்கிங் ஒர்க்லாம் வந்து மோஸ்ட்லி அந்த டேக்கான பேசிக்கான விஷயங்கள், பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க, ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அது எல்லாமே வந்து மார்னிங் மோஸ்ட்லி வந்து முடிச்சுருவோம். ஸோ முடிஞ்சளவு சீக்கிரமாக உங்கள் ஒர்க் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள டைமில் உங்களுக்கு வாக்கிங் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு பர்சனல் டைமிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பர்சனல் டைம் கொஞ்சம் கிடைக்கும்போது எதுனா மூவி பார்க்கலாம், சீரியல் பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஸோ அதையும் பண்ணுங்கள். அதுக்காக நம்ம என்டர்டெயின்மெண்ட் பார்ட் இல்லாமலே நம்ம லைஃப் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அது கூட சேர்த்து நீங்கள் அந்த டைமிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு, ஸோ நம்ம ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ என்டர்டெயின்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஹெல்த்துக்காக கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்களே வந்து
டைம் வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. எல்லாருக்குமே அதே 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. அதை எஃபெக்டிவாக யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து சக்ஸஸ்ன்றது இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு கிடைச்ச டைமில் என்ன நீங்கள் வந்து எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படின்றத வந்து யோசிங்க. உங்கள் டேவை வந்து சூப்பராக பிளான் பண்ணுங்கள். ஸோ பகலை ஃபுல்லாக நீங்கள் எங்கேஜாக உங்களை எங்கேஜாக வச்சுக்கிறீங்க, ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நைட் தூக்கம் வரும். ஸோ நல்ல ஒரு ஸ்லீப் இருக்கும்போது அந்த டேவே வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ உங்கள் டைமிங்கை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலும் வேறு வேறு. ஸோ உங்களுக்கு என்ன நல்லா வரும், உங்களால் எது பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு சூப்பராக ஒரு பிளான் பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இப்போ தான் நம்ம வீடியோஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வெறுமனே வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவாக ஒரு லைஃப் ஸ்டைல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம டே டு டே லைஃப்பை கண்டென்ட்ஃபுல்லாக எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு வந்து அதுவும் இல்லாமல் நிறைய ஃபன் ஃபேக்டர்ஸ், ஸோ நிறைய ஃபேமிலி விலாக்ஸ், ட்ரிப் விலாக்ஸ் அடுத்தடுத்து நிறைய நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ உங்களை தொடர்ந்து நான் மீட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு கேட்கணும்னு தோணுனாலும், ஸோ எதனா கமெண்ட்ஸ் எதனா ரிவ்யூஸ் கொடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். அது எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அடுத்தடுத்து நம்ம எதனா டாபிக்ஸ் பற்றி பர்டிகுலராக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டாபிக்ஸையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி ஃப்யூச்சரில் அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட கோல் ரீச் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுறேன், மோட்டிவேட் பண்ணுறேன். ஸோ வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ ஃபார் சக்ஸஸ். மறக்கவே மறக்காதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் சக்ஸஸ் போய் ரீச் ஆகிற வரைக்கும். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி எடுத்துகிட்டு போங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. என்னோட ரொட்டீன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் எப்பவும் போல் ஜீரா வாட்டர் வச்சு எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் அவசரமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால நான் மார்னிங் ஷூட் பண்ணலை. இன்றைக்கி ஜூஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோன்னா நிறையா ஃப்ரூட்ஸாக வந்து எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக தயிர் சாதம், ப்ரொக்கோலி கிரேவி, அப்புறம் ஒரு கொய்யாப்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டே 8க்கான வாக்கிங் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து 10,000 என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலை. இன்றைக்கி வந்து 6,500 ஸ்டெப்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். டயட் வந்து சூப்பராக ஃபாலோ பண்ணியாச்சு இன்றைக்கி. ஸோ எவ்வளோ முடியுதோ 15 மினிட்ஸ் கிடச்சா கூட அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த 15 மினிட்ஸ் வந்து எஃபெக்டிவான ஒரு வாக்கிங் போங்க, இல்லை ஜாகிங் போங்க, இல்லை எதனா ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கிடைக்கிற டைம் வந்து எதனா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இன்றைக்கி 6,500 ஸ்டெப்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டின்னர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார பணியாரம், நிறைய கேரட்டு ஆனியன்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு 6:30க்கெலாம் சீக்கிரமாகவே சாப்பிட்டேன்.